புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேலே அலாதி பிரியம். சென்னை சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் நடந்ததுன்னா மக்கள் எம்ஜிஆர் நேரடியாக போய் பார்ப்பார். அவ்வளோ பிடிக்கும். ஷூட்டிங் போயிட்டாருன்னா ஸ்கோர், அதாவது சின்ன பாக்கெட் ரேடியோ இருக்குமா, அந்த ரேடியோவில் ஸ்கோர் கேட்பாராம். அந்த வகையில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மரியாதைக்குரிய சுனில் கவாஸ்கர் தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர், தலைவருக்கு நண்பர். மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை சென்னை சேப்பாக்கத்துக்கு போகிறார். இதுக்காக கிரிக்கெட்டை காண. அப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்காரு. அப்பொழுது இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வெங்கட்ராவ் என்ன பண்ணுறாரு, அவருடைய காலில் பலத்த காயம் ஏற்பட்டு விட்டது. துடித்து போகிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை அங்கிருந்து பெவிலியன் கூட்டு வராங்க. மக்கள் எம்ஜிஆர் ஓடோடி போயிட்டு என்ன பண்ணுறாரு, வேண்டிய முதலுதவி செய்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாரு. ஆம்புலன்ஸ் முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் தன்னுடைய சொந்த காரில் போகிறாரு. போயிட்டு சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. மக்கள் எம்ஜிஆர் சுமார் 2 மணி நேரம் அந்த சிகிச்சை முடிவு வரைக்கும் அங்கேயே இருந்தாராம். அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம்.